இது காலகட்டங்களை நிர்ணயிக்கிறது இறைவனோட செயல். இன்றைக்கி எல்லாருமே நம்ம இருக்கக்கூடியவர் எல்லாருமே நம்ம ஒரு நிலையிலையும் கஷ்டங்களை அனுபவித்து நம்ம இது அடிப்படை உறுப்பினை நீக்குவதற்கு என்னை நீக்க சொல்லி யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, யார் பரிந்துரைக்கிறார்களோ, கட்சிக்காரங்கள் நல்ல தொண்டர்கள், கழக தொண்டர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்சி நல்லா இருக்கும். நான் இந்த கட்சிக்காக என்ன துரோகம் செய்தேன்? கட்சி கழக பதவியிலிருந்தும் எடுத்தும் இன்றைக்கு அடிப்படை உறுப்பினர் முதல் எடுத்திருக்கிறார்கள். இது காலகட்டங்களை நிர்ணயிக்கிறது இறைவனோட செயல். ஆனால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கிறதுக்கு எனக்கு என்ன குற்றம் செய்தேன் என்பது மட்டும் தெரியவில்லை. இது அடிப்படை உறுப்பினர் நீக்குவதற்கு என்னை நீக்க சொல்லி யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, யார் பரிந்துரைக்கிறார்களோ அவர்களுக்கே தெரியாது நான் இந்த கட்சிக்காக என்ன துரோகம் செய்தேன். 52-55 ஆண்டுகளாக இந்த கட்சியை வளர்ச்சியில் நானும் ஒரு அருகம்பில்லை விட அது தூசிற்கு தூசாக இருந்து பயன்படுத்தியிருப்பேன். அப்படிப்பட்ட இந்த கட்சி இந்த பகுதியில் இதுவரை தோல்வியே இல்லாத அனைத்து தேர்தலிலும் அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு பகுதியாக மாற்றி கொடுத்தது நாங்கள் தான் என்பதை இந்த மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அம்மா இருக்கும்போது அது வேற, அவர்களுடைய செயல் மக்கள் மட்டுமல்ல தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் அம்மா அவர்களுடைய செயல்பாடு இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே நம்ம இருக்கக்கூடியவர் எல்லாருமே நம்ம ஒரு நிலையிலையும் கஷ்டங்களை அனுபவித்து நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் கட்சிக்காரங்கள் நல்ல தொண்டர்கள், கழக தொண்டர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்சி நல்லா இருக்கும். அதையெல்லாம் சிந்தித்து முன்னாள் அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியதற்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு தந்தோம் என்பதற்காக இன்று கட்சி கழக பதவியிலிருந்தும் எடுத்தும் இன்றைக்கு அடிப்படை உறுப்பினர் முதல் எடுத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, எந்த தியாகத்தையும் செய்ய தயாரிக்கிறோம். ஏன்னா நல்லது நம்ம செய்யும் பொழுது அதற்கு பல சந்தர்ப்பத்தில் சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆகவே நல்லதே நடக்கும். அம்மா அவர்களுடைய ஆன்மாவும் புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் அதற்கு எங்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.